இந்த புத்தாண்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய செய்தி என்னன்னா, மனம் மலரட்டும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை அஸ்திவாரம் அச்சாணி எதுன்னா இந்த மனம். நம்முடைய உயரம் எது என்று கேட்டால் 5 அடி 6 அடி 4 அடி இல்லை, நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணத்தின் உயரம் நம்முடைய உயரம். 63 நாயன்மார்கள்ல உருகி உருகி எல்லாரும் வேண்டினார்கள். ஆனால் உள்ளத்திலேயே கோயில் கட்டினார். அன்பால் கோயில், பண்பால் கும்பம், பாசத்தால் அபிஷேகம். முக்கோடி வாழ்நாள் வேண்டுடைய பெருந்தவம் எக்கோடி ஆறாலும் வெல்லப்படாதவன் வீழ்ந்ததற்கு காரணம் என்ன? சிவன் என்று சொல்ல வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீத்தையை நினைத்த மாத்திரத்தில் மாண்டு போனார். வாழ்க்கையில் 3 செய்திகள் சொல்வார்கள் ஆன்மீகத்திற்கு அடிநாதம்: மந்திரம், கிரியை, பாவனை. மனம் சுத்தமானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியாது, சிவபுராணம் தெரியாது, கந்தசஷ்டி கவசம் தெரியாது, 4000 திவ்ய பிரபந்தம் தெரியாது, எதுவும் தெரிய வேண்டாம். தமிழ் புத்தாண்டு ஆகிய சித்திரை திருநாளில் எல்லோரும் குளித்து நல்ல உடை உடுத்தி ஆன்மீக மனம் கமல கமல திருக்கோயிலுக்கு சென்று இல்லத்தில் அமர்ந்து இந்த ஆனந்த ஆரம்ப நிகழ்வை புதுப்பொடிவோடு இந்த 10 ஆண்டில் நாம் செய்ய வேண்டிய பணியை இந்த சித்திரை புத்தாண்டில் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் உங்களை அன்போடு அழைத்து செல்கின்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சிந்திக்க போகிறோம். இந்த தமிழ் புது வருஷம் சித்திரை தொடக்கம். மனம் மலரட்டும், மனம் மலரட்டும். ஆன்மீகத்துக்கும் அதுதான் தேவை, இல்லறத்து வெற்றிக்கும் அதுதான் தேவை, வாழ்வியல் வெற்றிக்கும் அதுதான் தேவை, தொழிலையும் அதுதான் தேவை. அப்போ இந்த புத்தாண்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய செய்தி என்னன்னா, மனம் மலரட்டும். மனமே ஓர் மந்திரச்சாவி. எல்லாவற்றிற்கும் அடிப்படை அஸ்திவாரம் அச்சாணி எதுன்னா இந்த மனம் மனம் மனம். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. நம்ம விநாயகர்கிட்ட வேண்டும் போது என்ன வேண்டோம்? வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மனம் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 தந்த வள்ளுவன் அற்புதமாக சொன்னான். வெள்ளத்தணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. தாமரையின் உயரம் தண்ணீரை பொறுத்தது. குளத்துல கிடைக்கும், கிணத்துல கிடைக்கும், ஆற்றுல கிடைக்கும். ஆனால் அது எந்த உயரத்தில் இருக்கோ அதுக்கு மேலே நிற்கும். அது போன்று நம்முடைய உயரம் எது என்று கேட்டால் 5 அடி 6 அடி 4 அடி இல்லை, நம்முடைய எண்ணம். நம்முடைய எண்ணத்தின் உயரம் நம்முடைய உயரம். அப்ப என்னன்னா, இந்த உள்ளத்தை விசாலமாக்கணும், உள்ளத்தை விசாலமாக்கணும். அதுக்கு ஒரு வரி உண்டு: உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னா. என்ன அற்புதமான வார்த்தை! அதுவும் இந்த சித்திரை திருநாளில் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. 63 நாயன்மார்கள்ல உருகி உருகி எல்லாரும் வேண்டினார்கள். ஆனால் உள்ளத்திலேயே கோயில் கட்டினார். அன்பால் கோயில், பண்பால் கும்பம், பாசத்தால் அபிஷேகம். யார் வந்தா? யார் வந்தா? மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்புனல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு ஆம்பரணேஸ்வரர் அப்படியே வளாம்பிகையோடு சிவபெருமான் வந்து மன்னன் கனவுல போய் என்னுடைய அன்பன் உள்ளத்தில் கட்டியிருக்கிறான் திருநின்ற ஊரிலே, அந்த உள்ள கோயிலுக்கு குடமுழுக்கு வந்தான் என்றால் அதனுடைய வெற்றியின் அச்சாணி எது? உள்ளம். மிகப்பெரிய சிவபக்தன் ராவணன். இந்திரன் கொடுத்த வாழ், சந்திரனுக்கு சந்திரன். முக்கோடி வாழ்நாள் வேண்டுடைய பெருந்தவம் எக்கோடி ஆறாலும் வெல்லப்படாதவன் வீழ்ந்ததற்கு காரணம் என்ன? சிவன் என்று சொல்ல வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீத்தையை நினைத்த மாத்திரத்தில் மாண்டு போனான். நெற்றியில் திருநீரு, கழுத்தில் உத்திராட்சம், இடுப்பில் காவி. பயன் என்ன? உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் குலசேகர ஆழ்வார் படகேடாயாகேனோ பற்குவளையாகேனோ தொட்டு விரல் தொட்டரனும் சுண்ணாம்பு ஆகேனோ. கரைதல், கரைதல். ராமானுஜருடைய வெற்றிக்கு என்ன காரணம்? கரைதல். தனக்கு கிடைத்த நாராயணா என்கின்ற மந்திரத்தை இந்த உலகம் உய்வதற்காக பிறருக்கு சொல்லி உள்ளத்தை மலரச் செய்தாரே, அந்த மனம் மலர்ந்தால்தான் மனிதன் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் 3 செய்திகள் சொல்வார்கள் ஆன்மீகத்திற்கு அடிநாதம்: மந்திரம், கிரியை, பாவனை. மந்திரம், கிரியை, பாவனை. ஆனால் இந்த 3ஐயும் விட எது அவசியம் என்றால் மனித மனங்கள் இருக்கிறது.
நீங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படித்தாலும், நாயன்மார்களுடைய சரித்திரத்தை படித்தாலும், சமய குறவர்களை எடுத்தண்ணி பார்த்தாலும், அது அற்புதமான ஆன்மீக மகான்கள். நீங்கள் ராமானுஜராக இருக்கட்டும், ரமணராக இருக்கட்டும், ஷீரடி பாபாவாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் இன்றைய நவீன உலகத்தில் வாழ்ந்த மகான்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வெற்றிக்கு வித்தாக அமைந்தது எது என்றால் அவர்களுடைய உள்ளம் உள்ளம் உள்ளம். அதனால்தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். மனம் சுத்தமானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். எனக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியாது, சிவபுராணம் தெரியாது, கந்தசஷ்டி கவசம் தெரியாது, 4000 திவ்ய பிரபந்தம் தெரியாது, எதுவும் தெரிய வேண்டாம். ஒரே ஒரு பூவை எடுத்து, ஆண்டவா இன்னைக்கு எனக்கு கிடைத்த இந்த பணமும் உணவும் உலகத்தில் எல்லா உயிருக்கும் கிடைக்க வேண்டும். எப்படி? எனக்கு கிடைத்த இந்த ஊதியமும் உணவும் உலகத்தில் எல்லா உயிருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு அவனுடைய பாதத்தில் சிக்கனை பற்றி ஒரு பூவை போடுங்க. உங்க வாழ்க்கையில ஆனந்தம் நிலையா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். எப்படி? இந்த 3 வார்த்தையை அப்படி உற்று நோக்குங்க. வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நிலையா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நிரந்தரமா இருக்கும். வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கோடிகளிலும் பணத்திலும் புகழிலும் பெருமையிலும் இல்லை, நம்முடைய உள்ளத்து மகிழ்வில் இருக்கிறது. எனவே நிரந்தர மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி மனதை மலர செய்து, மனதை மலரச் செய்து நாம் மகான்களாக மாற வேண்டாம், மனிதர்களாக இருப்போம். ஆண்டவன் திருவடியை நினைத்து இதையே புத்தாண்டு சித்திரை திருநாள் ஆனந்த ஆரம்பமாக பதிவு செய்து மீண்டும் நாளைய விடியலுக்கு காத்திருப்போம். நன்றி.